வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 17 யூனிட் நம்பர் 17 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல முதுகு நாணற்றவை அப்படிங்கிற சொல்லக்கூடிய இன்வெர்டிபிரேட் நம்ம பார்த்தோம். அடுத்தன இந்த கிளாஸ்ல நாம முதுகு நாணுள்ளவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்க போறோம். அதாவது கார்டேட்டா அப்படிங்கிறது இதை பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அனிமேஷன் பார்க்கலாம். அனிமேஷன் பார்த்துட்டு அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு முதுகெலும்புக்குள்ளைக்கும் முதுகெலும்புற்றைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீப்பாக நம்ம உள்ள போகலாம். சரியா? ரைட். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அருகிலேயே இருக்கும். அதை நம்ம என்ன கத்துக்கிட போறோம்? கரெக்டா? அதுலேருந்து என்ன கத்துக்கிட போறோம்? ம் இங்க நீங்க பாக்குறீங்க பறவைகள் பறக்கு பறவைகள் தான் இன்னைக்கு நம்ம இது பண்றோம், படிக்க போறோம். கரெக்டா? ஏவ்ஸ் அப்படிமாங்க. கிளாஸ் ஏவ்ஸ், வகுப்பு பரப்பன. நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லா விலங்குகளுக்கும் எலும்புகள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும், ரொம்ப கனமா இருக்கும், அடுத்தனா பாரமா இருக்கும். ஆனா பறவைகளால மட்டும்தான் பறக்க முடியுது. அதுவும் நீங்க பாக்குறீங்க அவ்வளவு சுதந்திரமா உயரத்துல பறக்குது, அப்படிதானே? ஏன்னா பறவைகளுக்கு எலும்புகள் இல்லையானா இல்ல, இருக்கு. பறவைகளோட எலும்புகள் உள்ள காலியாக இருக்கிறது. அதாவது காற்றுப்பைகள் உள்ள இருக்கான், காற்றறைகள் கொண்ட எலும்புகள். சரிங்களா? காற்றறைகள் உள்ள எலும்புகள் தான் அதுல இருக்கு. அதாவது அதனாலதான் சைல அதுல போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதுதான் இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்கல்ல, நியூமேட்டிக் போன்ஸ், ஹாலோ அண்ட் லைட்ஸ், இப்படி இருக்கும். அதனாலதான் அது பறக்க முடியுது. சோ பறவைகள் வானத்துல உயர பறக்கணுங்கிற ஒரே உயரிய இலக்குக்காக தன்னுடைய உடம்போட பாரத்தையே அது குறைச்சுக்கிட்டன. இது ஒரே நாள் 2 நாள் எல்லாம் இல்ல, பல வருஷமா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம பரிணாம வளர்ச்சியில வரோம், இது வேணும் இது வேண்டாம்னு வளர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிற்கும். இன்னொரு 500 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. வெவ்வேறு விலங்குகள் கண்டிப்பா வரதான் போகுது, அப்படின்னா. ஸோ பறவைகள் பறக்கணுக்காண்டி தன்னுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில எலும்புகளுடைய அந்த இதே பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி காற்றறைகள் கொன்ற எலும்புகளாக மாற்றி விட்டது. ஸோ நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன எடுத்துக்கலாம்? நாம உயரமான இலக்குகளை அடையணும்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயம், தயக்கம், சோம்பேறித்தனம், என்னால முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற தேவையில்லாத பாரங்களை நீங்க தூக்கி எரிஞ்சிடணும். அப்படி தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க அப்படியே உயர பறக்க ஆரம்பிச்சிடுங்க. எப்போ இந்த பாரங்களை நீங்க தூக்கி வீசுறீங்களோ அப்போ நீங்க, நாம எல்லாருமே, சரியா, நம்மளால பறவைகள் போல வாழ்க்கையில உயர பறக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த ஸ்டோரியோடைய நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கருத்து. ஓகேவா? ஓகே, பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டா? ஓகே, குட். இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, முதுகு எலும்புலைக்கும் முதுகெலும்புற்றவைக்கும் என்ன வித்தியாசமா அன்றாட வாழ்க்கையில யார் எப்படி இருக்கா அப்படிங்கன்னு பார்க்க போறோம். ஸோ என்னுடைய ஸ்கிரீன் இங்க உங்களுக்கு ஷேர் ஆயிட்டு இருக்கு, அதுல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. சூப்பரா தெரியுதா? ஓகே. என்ன தெரியுது இப்போ நம்ம ஸ்கிரீன்ல? நேத்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த டாபிக் முதுகெலும்பற்ற, அதாவது அததான் என்ன சொல்றாங்கன்னா நான் கார்டெக்ஸ் அப்படிவாங்க. அந்த இன்வெர்டிபிரேட் அப்படி சொல்றோம்ல, அது நான் கார்டெக்ஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு உள்ளவைகள், அதை நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி பார்க்க போறதுல என்னெல்லாம் எக்ஸாம்பிள், என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க. ஸ்டார் ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட், அப்புறம் கிராப், இதெல்லாம் என்னது? எது முதுகெலும்பு இருக்கும், எது முதுகெலும்பு ட்ரையா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? ஸ்டார் ஃபிஷ் கண்டிப்பா முதுகெலும்பு அற்றவையா? எஸ், நான் கார்டெக்ஸ். லிசார்ட்ஸ் பள்ளி வகை. ஒவ்வொன்றுக்கும் நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நட்சத்திர மீன் அப்படின்னு சொன்ன ஸ்டார் ஃபிஷ். இப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு முதுகு தண்டு கிடையாது.
அதனால இது வந்து நான் கார்டெக்ஸ் வகையை சார்ந்தது. அடுத்ததான் முதுகெலும்பு, அதான் முதுகெலும்பற்ற அவை அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் கார்டெக்ஸ்ல. கரெக்டா? அடுத்து முதுகெலும்பற்றல இப்ப லிசார்ட் எடுக்கிறீங்க. லிசார்ட் என்ன? அது வந்து ஒரு பள்ளி வகை அப்படிதானே? சோ இது வந்து ஒரு ஊர்வன வகை. கரெக்டா? பள்ளி லிசார்ட் வந்து ஒரு ஊர்வன வகை தானே? கண்டிப்பா இதுக்கு முதுகு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டா கார்டு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது முதுகெலும்பு இருக்கு. அதான் முதுகு நான் அப்படிம்பாங்க நோட்டா கார்டு. சோ முதுகெலும்பு இருக்கறனால இதை நம்ம வந்து கார்டேட்ஸ் வகையில சேர்ப்போம். இப்படி சேர்த்தலாமா? சேர்த்தரலாம். அதே மாதிரி எர்த்துவம் நீங்களே சொல்லுங்க. முதுகெலும்பு உள்ளவையா முதுகெலும்பு அற்றவையா? மண்புழு தமிழ்ல நீங்க சொல்லுங்க. முதுகெலும்பு அற்றவை. வெரி குட். அதாவது இதுக்கு முதுகு நான் கிடையாது. நோட்டோ காட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இது வந்து என்ன வரும்? நான் கார்டேட் வகையை சேர்ந்தது. எர்த்துவம் கரெக்டா ஒரு இதை சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஈகிள் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் நானே. அப்படிதானே? என்ன வரும்? எஸ், முதுகெலும்பு உண்டு. ஏன்னா வானத்துல பறக்க எலும்புகளும் உண்டுலாம், இதெல்லாம் உண்டு, அதெல்லாம் தெரியும். அப்படிதானே? வானத்துல பறக்கும் கழுகான இந்த ஈகிளுக்கு உடலில் உள்ளே முதுகெலும்பு தொடர் இருக்கும். அதனால இது வந்து கார்டெட்ஸ் வகையை சேர்ந்தது. இதே மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிடுமா? ஃப்ராக் ஈஸியா சொல்றீங்க. முதுகெலும்பு இருக்கு சார். தவளையான ஃப்ராக்கோடைய உடலை ஆரம்ப கட்டத்துல முதுகு நான் நோட்டோகாட் இருப்பதால் இதை வந்து நம்ம கார்டெட் வகை சார்ந்தது. கிராப் இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடம். அதை நான் லாஸ்டா சொல்றேன்னே. மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஹியூமன் மனிதர்கள், நம்மளாம் மனிதர்கள், முதுகெலும்பு இருக்கு அப்படிதானே? நமக்கு முதுகு நான் உண்டு இல்ல, நோட்டோகாட் உண்டு இல்ல. ஸோ முதுகு நான் முதுகெலும்பாக மாறி உள்ளது. ஓகே, அப்ப நாமும் கார்டெட்ஸ் பிரிவுல தான் வருவோம். இது போக இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்கு. யாரு? இந்த 4 பேர்ல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதுகு ஸ்பைடரா? ஜெல்லி பீஸுக்கு இல்ல, அது கரெக்டா சொல்லிட்டீங்க. அதான் ஓகே, வெரி குட். ஷார்க். வெரி குட். ஷார்க் கரெக்ட். சுறாமீன். சுறாமீனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷார்க் அதுக்கு பாத்தீங்கன்னா வலுவான குருத்தெலும்பு முதுகெலும்பு இருக்கு. அதனால இதுவும் ஒரு கார்டெட் விலங்கு. கார்டெட்ஸ் போடலாமா? இப்போ நான் கார்டெட்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அப்போ கிராப் ஸ்பைடருக்குலாம் முதுகெலும்பு இல்லையா? எஸ், இல்ல. ஸ்பைடர் சிலந்தி அடுத்தானே? சிலந்திக்கு பாத்தீங்கன்னா உட்புற எலும்புக்கூடு கிடையாது. உட்புற எலும்புக்கூடு கிடையாது. எனவே நாம இத நான் கார்டெக்ஸ் குடும்பத்துல சேர்ப்போம். குரூப்ல சேர்த்தலாம். ஜெல்லி பீஸ் அதை ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. இது வந்து நான் கார்டெக்ஸ் சார், முதுகெலும்பற்ற அவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெல்லி பீஸ் அப்படிதானப்பா? உடலுக்கு உள்ளே முதுகெலும்புக இல்லாதால் இது நான் கார்டெக்ஸ் வகையை சேர்ந்தது. ஓகே. கிராப் இதுதான் நண்டு. இதுக்கு கடினமான வெளியோடு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? இதுக்கு வெளியோடு கடினமா இருக்கும், அதுதான் இருக்கும். முதுகெலும்பு கிடையாது. நிறைய பேர் டவுட் வரும் இது. ஸோ நான் கார்டெக்ஸ் வகையை சேர்ந்தது. சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? ஏதாவது மாத்தி இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், அனைத்தும் சரி. உங்களால இப்ப எதுலாம் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை நான் கார்டெக்ஸ் கார்டெட் அப்படிங்கிற அந்த வகையை உங்களால புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம இதுக்கு முன்னாடி நான் கார்டெக்ஸ் மண்புழு ஜெல்லி ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த கிளாஸ்ல நம்ம கார்டெக்ஸ் வகைய பார்க்க போறோம். முதுகெலும்பு உள்ள பத்தி பார்க்க போறோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா பாத்தீங்களா? இதுல எதுவும் டவுட் இல்ல. சூப்பர். ஓகே, ரைட். இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து ஒரு அனிமேஷன் நாம போறோம். இந்த அனிமேஷன்ல இந்த முதுகு நான் உள்ளவைய டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸ்கிரீன் வந்துட்டப்பா? எஸ், சூப்பர். இப்போ முதுகு நான் உள்ளவை வந்துட்டப்பா? பாருங்க. கரெக்ட். ஓகே. ஸோ முதுகு நான் உள்ளவை கா டேட்டா கிளிக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் முதுகு நான் உள்ளவனா என்ன பார்த்தலாமா? முதுகு நான் உள்ளவை முதுகு நான் முதுகுப்புற நரம்பு வடம் மற்றும் இணை செவில் பைகள் காணப்படுகின்றன. கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லணும். முதுகு நான் உள்ளவைக்கு கார்டேட்டாக்கு என்னெல்லாம் இருக்குன்னா முதுகு நான் முதுகுப்புற நரம்பு வடம் இணை செவில் பைகள்லாம் இருக்கும். மூவடுக்கு மற்றும் உண்மையான உடற்களை கொண்டவை.
characterized by the presence of a notochord, dorsal nerve cord, and paired gill pouches. They are triploblastic and coelomates. சரிங்களா? coelomates இதெல்லாம் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்றேன். முதுகு நான் உள்ளல யாரெல்லாம் இருக்கா பாருங்க. அடுத்து 2 பேர் இருக்காங்க. முன் முதுகு நான் உள்ளவை ப்ரோகார்டேட்டா, அப்புறம் முதுகெலும்பிகள் வெற்றி பெறட்டா. ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் இன்வெர்டிபிரேட்டா பார்த்தோம். இது முதுகெலும்பிகள் வெற்றி பெறட்டா பார்த்தோம். பார்க்க போறோம். அப்போ முதுகு நான் உள்ளவையில இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சா ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இந்த முதுகு நான் உள்ளவையில நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு படிக்கலாமா? முன் முதுகு நான் உள்ளவையா ப்ரோகார்டேட்டால முதுகெலும்பிகளுடைய முன்னோடிகளே வருதான். உண்மையான முதுகெலும்பு தொடர் இல்லை. Forerunners of vertebrates do not have a true vertebral column. இதை கிளிக் பண்றேன். அடுத்து இதை கிளிக் பண்ணோடனே அடுத்து வால் முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோகாட்டா கார்டேட்டா அப்படிங்கிறதும் தலை முதுகு நாணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது. இப்போ நம்ம வந்து வகுப்பு பைலம் தொகுதியில் பார்க்குறோம். பைலம் வந்து கார்டேட்டா, அப்புறம் ப்ரோகார்டேட்டா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். முதன்மை தொகுதி வந்து முதுகு நான் உள்ளவை, அப்படிதானே பைலம் கார்டேட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த தொகுதியில் உயிரினங்களுக்கு 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோமா? என்னெல்லாம் பார்த்தோம்? முதுகு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டோகார்டு இருந்துச்சு, ரைட்டு. உடலுடைய முதுகுப்புறத்தை தாங்கும் நீண்ட கோல் போன்ற அமைப்பு. இதான் இந்த இந்த இடத்துல பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? கோல் போன்ற அமைப்பு இருக்கும். இது உணவு பாதையும் நரம்பு திசையும் பிரிக்கும் முதுகு நான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முதுகுப்புற நரம்பு ஊடம் டார்சல் நர்வ் கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்படின்னா அடுத்து இணை செவுள் கில் பவுச்சஸ், அதாவது இணை செவுள் பைகள். தமிழ்ல இங்கிலீஷ்ல பேரட் கில் பவுச்சஸ் அப்படின்னு பேரட் கில் பவுச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இருக்கு. இவை அனைத்துமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவடுக்கு மற்றும் உண்மையான உடற்குழி சீலோமேட் அப்படின்னு கொண்டக்கூடிய விலங்குகள். ஓகேவா? கேட்டப்பா. ஸோ இந்த கார்டேட்டா தொகுதியை நம்ம 2 குழுக்களா பிரிக்கிறோம். ஒண்ணுதான் கிளிக் பண்றேன்னா கிளிக் பண்ணோடனே என்ன வந்தது பாருங்க. முன் முதுகு நாணுள்ளவை முதுகெலும்பிகள் 2 வகையா பிரிக்கிறோம். முன் முதுகு நாணுள்ளவைனா ப்ரோகார்டேட்டா, அப்புறம் முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெற்றி பெறட்டா அப்படின்னு 2 எண்ணம் இருக்கு. இதை நம்ம பிரிக்கிறோம். இப்போ முன் முதுகு நாணுள்ளவை ப்ரோகார்டேட்டாவை அடுத்து நம்ம பிரிக்க போறோம். இது எப்படி பிரிக்கலாம்? இவைதான் முதுகெலும்பிகளுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு? இவரை சொல்றோம். கரெக்டா? இவரை சொன்னோன்னே இவர் தான் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லியாச்சு. Forerunners of vertebrates. 2 துணை தொகுதிகள் இருக்கின்றன. கிளிக் பண்ணலாமா? அப்படி ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணுவோம். அடுத்தடுத்து பார்க்க அதை நான் அப்படி மறைச்சு வைக்கிறேன். சரியா? அப்போ அடுத்ததுல என்ன இருக்கு? இதுல இந்த முன்முதுகு நாணுல ப்ரோகார்டேட்டால இருக்கக்கூடிய 2 தொகுதி என்னது? துணை தொகுதிகள். இவங்க துணை தொகுதி வால் முதுகு நாணிகள், அதாவது சப் ஃபைலம் யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சப் அப்படின்னாலே துணை, ஃபைலம் அப்படின்னா தொகுதி. ஸோ சப் ஃபைலம் யூரோகார்டேட்டா. ஃபர்ஸ்ட் இவரை படிச்சுட்டு அப்புறம் அங்க தலைமுதுகு நாணிகள் வரேன். இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே இந்த சைடு வந்தாப்பா. இதை படிச்சு பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிடியன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கரெக்டா? அதாவது இவற்றின் தனித்து வாழும் லார்வா நிலையில் வால் பகுதி, அதாவது டெயில் ரீஜன்ல மட்டும்தான் முதுகு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டோகார்டு இருக்குமா. சரிங்களா? இவற்றின் தனித்து வாழக்கூடிய லார்வா நிலையில வால்ல பகுதி, அதாவது வால் பகுதியில மட்டும்தான் முதுகு நான் இருக்கும். முதிர் உயிரிகள் தரையில் ஒட்டி வாழ்பவை. இதுல முதிர் அதனுடைய அடல்ட் அப்படிங்கிற அந்த முதிர் உயிர்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தரையில் ஒட்டி வாழக்கூடியவன்.
உடலை சுற்றி டியூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை இருக்குமா இதுல? உடலை சுற்றி டியூனிக் அப்படிங்கிற உரை. ஸோ அதுக்கு தான் அசிடியன் அப்படிங்கிற எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த துணை தொகுதியை பார்க்க போறோம். இவரை கிளிக் பண்றேன். அடுத்து இவரை கிளிக் பண்ணோடனே தலை முதுகு நாணிகள் அப்படிங்கிற வந்துட்டா, இவர் வந்து ஒரு துணை தொகுதி. துணை தொகுதியில இவரும் சப் ஃபைலம். அதுக்கப்புறம் செஃபஃபாலா காட்டேட்டா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரிங்களா? செஃபஃபாலா காட்டேட்டா அதான் வந்து தலை முதுகு நாணிகள். இதை கிளிக் பண்ணிட்டேனா, இவை வந்து பாத்தீங்கன்னா மீன் வடிவ கடல்வாழ் உயிரிகள். இவை இந்த சப்பைலம் துணை தொகுதி. தலை முதல் வால் வரை உடல் முழுவதும் நீளமான முதுகுநான், அதாவது நோட்டா கார்டு இருக்குமா இதுல, தலை முதல் வால் வரை. எக்ஸாம்பிள் பாருங்க கொடுத்துருக்கேன். ஆம்பியாக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அது அப்படி ஒரு கட் பண்ணி வாசிங்க. ஆம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஃபியாக்சஸ். சரிங்களா? நம்ம ரீட் பண்றதுக்காடியே நம்ம அப்படி சொல்றேன். கட் பண்ணி சொல்றேன். ஓகே, ஆம்பியாக்சிஸ். ஓகே, இதை பாட்டோமா. அடுத்து இங்க வரோம். இவரை பார்த்தாச்சு, இவரோட 2 தொகுதியும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இங்க வரோம். முதுகெலும்பிகள். இவரும் ஒரு சப் பைலம் தான். வெற்றி பெறட்டா பார்க்க போறோம். முதுகெலும்பிகள் பார்க்கலாமா? ஓகே, இவர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து பார்க்க போற மிகப்பெரிய ஆளே இவர் தான், முதுகெலும்பிகள். ஏன்னா இதை கிளிக் பண்ற உங்களுக்கே தெரியும். பாருங்க எத்தனை பேர் புரியுதாங்க பாருங்க. புரியுதா? ரைட்டா? இதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ முதுகெலும்பிகள் இவரும் சப்பைலம் வெற்றி பெறட்டா. சரிங்களா? முதுகெலும்பிகள் வளர்நிலை கருவில் இருக்கக்கூடிய முதுகுநான், அதாவது நோட்டா கார்ட், முதிர் உயிரியாக மாறும்போது, சின்ன கருவுல இருந்து முதிர் உயிரியா மாறும்போது அச்சு எலும்பிலான முதுகெலும்பு தொடர், அதாவது வெற்றி பெறல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியா மாற்றம் அடைந்தான் இதுல. சரியா? இந்த வெற்றி பெறாட்டுல 6 பிரிவுகள், அதாவது 6 வகுப்புகள் பிரிக்கப்பட்டுள்ளது. கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே இங்க கொஞ்சம் ஜூவோட கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு தெரியணும், அதே நேரத்தில் ரொம்ப பெருசா ஆயிடக்கூடாது. ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இந்த பாருங்க. வட்ட வாயுடையன 1, மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். இந்த மாதிரி 6 பிரிவுகள், 6 வகுப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று நான் கிளிக் பண்றேன். இப்போ வட்ட வாயுடையன, அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா அப்படிம்பாங்க அதை. சரிங்களா? சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு பிரிச்சு படிச்சுக்கோங்க. சோ இவை தாடைகளற்ற முதுகெலும்பிகள், அதாவது ஜாவ்லஸ் வெர்டிபிரேட்ஸ் அப்படிம்பாங்க இதை. வாய் துவாரம் வட்ட வடிவில் இருக்குமா, அதான் பேர்ல இருக்கு, வட்ட வாயுடையன. சரிங்களா? சைக்ளோ ஸ்டோமேட்டா. ஓகே, ரைட். வாய் துவாரம் வட்ட வடிவத்துல இருக்கும். தோல் வலுவழுப்பாக இருக்கும், சிதிலற்றும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை பிற மீன்களுடைய மேல் வாழக்கூடிய புற ஒட்டுண்ணிகள். அதாவது புற ஒட்டுண்ணிகள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எக்டோபாராசைட்ஸ் அப்படிவாங்க இதை. சரிங்களா? இந்த லாஸ்டா போட்டிருப்பேன் இங்க தமிழ்ல புற ஒட்டுண்ணிகள், அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இங்கிலீஷ்ல இந்த போட்டிருக்கேன்னா இங்க எக்டோபாராசைட்ஸ் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹேக் ஃபிஷ், அதாவது ஹேக் மீன் அப்படிவாங்க. அப்புறம் லாம்பரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இது வட்டவாயுடையன. அடுத்து மீன்கள் போலாமா? மீன்களை கிளிக் பண்றேன். மற்றது தெரியணும் அவசியம் இல்லை. அடுத்து நான் இது தெரியணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம மீன்கள் போகலாம். மீன்கள் கிளாஸ் வந்து ஃபைசஸ். சரிங்களா? ஃபைசஸ், அதான் இங்கிலீஷ் அப்படி போடுறேன், ஃபைசஸ். இவை குளிர் ரத்த பிராணிகள். குளிர் ரத்த பிராணிகளை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பாய்க்ளோ தெர்மிக் அப்படிப்பாங்களா. அதை பாய்க்ளோ தெர்மிக், குளிர் ரத்த பிராணிகள். உடல் படகு போன்று அமைந்த சீராக்கப்பட்ட உடல், அதாவது ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கும் கொண்டது.
சரியா? சுவாசம் செவில்கள் மூலமாகவும், இதயம் ஆரிக்கிள். நம்மளுக்கு ஆரிக்கிள்லாம் இருக்கா இல்லையா? ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் இருக்கலாம். அதே மாதிரி அப்படிங்கிற 2 அறைகளை கொண்டுள்ளது இந்த பாய்க்ளோதெர்மிக் குளிர் ரத்த பொறாணிகளுக்கு. அதாவது கிளாஸ் வந்து பைசஸ் மீன்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அது உடல் வந்து படகு போன்று இருக்கும், உடல் முழு ஸ்ட்ரீம்லைன் பாடியா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் குருத்தெலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அப்படிவாங்க இத. எலும்பு சட்டகம் குருத்தெலும்பினால் ஆனது. எடுத்துக்காட்டு ஷார்க். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஷார்க்கு, அப்போ ஸ்கேட்ஸ் அப்படின்வாங்க இதெல்லாம். அது மாதிரி போனி ஃபிஷஸ் எலும்பு மீன்கள்னு சொல்லுவாங்க. எலும்பு சட்டகத்தை கொண்டவை. எடுத்துக்காட்டு கெண்டை, கார்ப், அப்புறம் மடவை அப்படின்னு சொல்லக்கூடிய மல்லட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, எல்லாம் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இதுல நம்ம மோர் நோ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. மிகச்சிறிய முதுகெலும்பியான பிலிப்பைன் கோபி, அல்லது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குட்டை பிக்மி கோபி அப்படிம்பாங்க. அதாவது பிலிப்பைன் கோபி, டாஃப் பிக்மி கோபி, தென்கிழக்காசியாவுடைய உப்பு நீர்நிலைகளை வாழக்கூடிய மீனா. இதோடைய நீளம் வெறும் 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கலாம் புக்ல போடுறத சொல்றேன். சரியா? இப்ப அடுத்த அடுத்த வகுப்பு போலாமா? இருவாழ்விகள். இருவாழ்விகள்னா ஆம்பிஃபியா. நம்ம சொன்னோமா லாஸ்டா அது எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இருவாழ்விகள் அப்படிமோ கிளாஸ் அப்படிங்கிறது ஆம்பிஃபியா. இருவாழ்விகள் என்னத்தோனா நீர்லயும் சரி நிலத்திலும் சரி வாழக்கூடியன. நீர்லயும் நிலத்திலையும் வாழக்கூடிய 4 கால்கள் கொண்ட உயிரிகள். 4னா ட்ரெட்ரா. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெட்ராபாட்ஸ் இதுல இருக்கும். தோல் ஈரப்பதமா இருக்கும். சுவாசம் வந்து செவில்கள், நுரையீரல்கள், தோல் மற்றும் தொண்டை வழியாக நடைபெறும் அப்படிங்கலாம் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஓகே. இதயம் இதுல 3 அறைகள் இருக்கும். 3 அறைகள் ஆச்சரியமா இருக்குல்ல? 3 அறைகள் என்னெல்லாம்னா 2 அறைகள் வந்து ஆரிக்கிள், ஒரு அறை வந்து வென்ட்ரிக்கிள். அந்த மாதிரி 3 அறைகளை கொண்டது. அப்புறம் தலைப்பிரட்டை, டேட்போல். அது நம்ம பார்த்துருக்கோம். தவளைலாம் அந்த தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் வந்து டேட்போல் அப்படிவாங்க. லார்வா உருமாற்றம் அடைந்து ஒரு முதிர் உயிரியா மாறுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக்கு, அப்புறம் தேரை. தேரைன்னா டோட் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ தவளைக்கும் தேரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால நான் வந்து ரெண்டுத்துக்கு நேம் ஒரே நேம் யூஸ் பண்ண மாட்டாங்க. தவளை ஃப்ராக்கு, அப்புறம் டோட்டு. அதுக்கப்புறம் உங்க புக்கில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற டூ யூ நோல ஒன்று சூப்பராக போட்டிருப்பாங்க. சீனாவுடைய ராட்சச சாலமெண்டார் ஆண்ட்ரியாஸ் டாவியனஸ். சரிங்களா? ஆண்ட்ரியாஸ் டாவியனஸ் தான் உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வியம். நீங்க யூடியூப்ல பார்த்தா இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5 அடி 11 அங்குலம் நீளம், 65 கிலோ எடை உடையதான். ஒரு மனுஷனுடைய எடை இது இருக்கான். ராட்சச சாலமெண்டர் ஆண்ட்ரியாஸ் டாவிடியன்ஸ். சரிங்களா? அதுதான் அதோடைய ஃபுல் நேம். அதை நம்ம சொல்றோம். இப்போ இந்த இதை பார்த்தீங்களா? அடுத்து நம்ம ஊர்வனை பார்க்க போறோம். கிளாஸ் வந்து ரெப்பிட்டிலியா. சரிங்களா? இதை பார்க்குறோம். ஓகே. நிலத்தில் வாழ்வதற்கு முழுமையான தகவமைப்பை பெற்ற முதல் முதுகெலும்பிகள் இவங்க தான். ஊர்வன. ஊர்வன. சரியா? கொஞ்சம் அப்படி மேலே காமிக்கும். மற்றதெல்லாம் தெரிய வேண்டாம். அந்த ஊர்வனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். சரியா? தோலின் மேல் செதிகள், அதாவது எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் இருக்குமா இதுல. அப்புறம் சுவாசம் நுரையீரல் மூலம் நடைபெறுகிறது. அண்ட் இதயம் 3 அறைகளை கொண்டது. ஆனா இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் உண்டு. ஒரே ஒரு விதிவிலக்கு, குரோக்கடைல், முதலைக்கு. ஏன்னா முதலைக்கு அதுவும் அவர் வந்து கிளாஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டிலே தான். நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சீங்கன்னா அதுல வரும். ஊர்வனல பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே 3 இதயம் வரும். முதலைக்கு மட்டும் 4 இதயம் அப்படின்னு வரும். நீங்க பாருங்க. சரிங்களா? முதலைக்கு குரோக்கடைல் மட்டும் 4 அறைகள் உண்டு. அண்ட் இதுல எக்ஸாம்பிள் ஊர்வனல நம்ம நிறைய பார்க்கலாம். பல்லி, லிசார்ட்ஸ், பாம்பு, ஸ்னேக், ஆமை, டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் ஓனான். ஓனான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கேலோட்டிஸ் அப்படிம்பாங்க. அதை கேலோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான ஊர்வனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்.
அடுத்து பரப்பனை பார்க்கலாமா? கிளாஸ் வந்து ஏவ்ஸ் இது. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த ஏவ்ஸை பற்றி தான் ஒரே ஒரு மோட்டிவேஷனல் பார்த்தோம் அப்படிதானே. இந்த பரப்பனை ஏவ்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்ப ரத்த உயிரிகள், ஹோமியோ தெர்மிக். அண்டு பறவைகளை ஒரு முக்கியமான விஷயம் என்னதுமா? பறவைகளை அதோட முன்னங்கால்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா முன்னங்கால்களை? சார் ரெண்டே ரெண்டு கால் தான் சார் இருக்கு, முன்னங்கால்களை எங்க சார் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கீங்களா? இல்ல, முன்னங்கால்களை பார்த்துருக்கீங்க. எல்லாரும் பாக்குறீங்க, நான் பாக்குறேன், நீங்க பாக்குறீங்க, எல்லாமே பார்த்துருக்கோம் முன்னங்கால்கள். முன்னங்கால்னா எது? இப்ப இருக்கிற கால்களான்னா இல்ல. இப்போ பறவைக்கு ரெண்டு கால் இருக்கா, அந்த ரெண்டு கால் முன்னங்கால் இல்ல. அது போக முன்னங்கால் எப்படி சார் இருக்கும்? வேற ஏதாவது பறவை சொல்றீங்களா? ஏன்னா எல்லா பறவையும் யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு கால் தான் இருக்கும். அப்ப சார் ஏதோ தப்பா சொல்றாரா? இல்ல, முன்னங்கால் பாக்குறீங்க, ஆனா அது கால்கள் மாதிரி பார்க்கல. அந்த முன்னங்கால்கள் ரெக்கைகளாக மாறி உள்ளன. ரெக்கையை எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? அவ்வளவுதான். எஸ், அதனால சொன்னேன். பறவைக்கு முன்னங்கால்கள் தான் ரெக்கையா மாறி இருக்கு. இது வந்து பரிணாம வளர்ச்சியில வந்தது விஷயம், சரிங்களா? அதனாலதான் போட்டிருப்பாங்க முன்னங்கால்கள் ரெக்கைகளாக உள்ளன அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் உடல் எடையை குறைக்காது பறக்கிறதுக்கு அதோடைய எலும்புகள்ல காற்றறைகள் இருக்கு அப்படிங்கலாம் நான் சொல்லி கொடுத்தேன். அதுவும் இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம். நியூமேட்டிக் போன்ஸ் இருக்கு. கிளி, பேரட்டு, காகம், க்ரோ, புறா, பிஜியன், நெருப்புக்கோழி, ஆஸ்ட்ரிச், இதெல்லாம் இதுல சொல்லலாம். அண்டு நம்ம முக்கியமா தெரிஞ்சிடக்கூடியது தமிழ்நாட்டுடைய மாநில பறவையா என்ன சொல்றாங்கன்னா காமன் எமரால்டு டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத புறா, அதான் மாநில பறவை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. காமன் எமரால்டு டவ், சரிங்களா? மரகத புறா எப்படி இருக்குன்னு நெட்ல பாருங்க, சரியா? ஓகே, லாஸ்ட் வகுப்புக்கு வரோம். லாஸ்ட் வகுப்புல இது வந்து பாலூட்டிகள் கிளாஸ் வந்து மெமலியா, ஓகேவா? இவையும் வெப்ப ரத்த விலங்குகள். தோலில வேர்வை சுரப்பிகள், அதாவது ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும், நம்மளுக்குலாம் இருக்குல்ல. அதே மாதிரி எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும். எண்ணெய் சுரப்பிகளை வந்து செபாசியஸ் கிளான்ஸ் அப்படிம்பாங்க. சயின்டிஃபிக்கா அந்த நேம் சொல்லுவாங்க, செபாசியஸ் கிளான்ஸ். அப்புறம் ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை சுரப்பிகள், வெப்ப ரத்த விலங்குகள் தான். அது மாதிரி பாலூட்டிகள்ல பெண் உயிரிகள், பாலூட்டும் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேமரி கிளான்ஸ் இருக்கும். அப்புறம் வெள்ளிக்காது மடல், பின்னை அப்படிம்பாங்க, அதை அது வந்து காணப்படும் அப்படிம்பாங்க. அப்புறம் குட்டி ஈனக்கூடிய பாலூட்டிகளை தாய் சேய் இணைப்பு திசு, பிளாசண்டா, ரொம்ப முக்கியமானது, அது இருக்கு. குட்டியினும் பாலூட்டிகளை தாய் சேய் இணைப்பு திசை அதுதான் பிளாசண்டா. இதெல்லாம் பாலூட்டிகளை நம்ம பார்க்கக்கூடியது. கிளியராட்டா? இதுக்கு எக்ஸாம்பிள் எலி, முயல், மனிதன், ரேட்டு, ரேபிட்டு, மேன், நம்மலாம் வந்து இதெல்லாம் பாலூட்டிகள் வகுப்பு தான் சேரும். நம்மலாம் முதுகெலும்பு உள்ள தானே, நம்மளுக்குலாம் முதுகெலும்பு இருக்குல்ல. இப்போ நான் முதுகெலும்பு இருக்கனால தான் என்னால் உட்கார முடியுது, நீங்களும் உட்கார முடியுது, பார்க்க முடியுது. எஸ், ஸோ தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், அப்படிதானே? ஓகே. ஸோ முதுகெலும்புடைய விலங்குகளை 35 மீட்டர் நீளம், 35 மீட்டர் லென்த்து, 120 டன் எடை கொண்டது ராட்சச நீல திமிங்கலம், ப்ளூ வேல். அதுதான் நம்ம புக்ல டூ நோல போட்டிருப்பாங்க, மேலும் அறிந்த மோர் நோல. அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கு, முதுகெலும்புடைய விலங்கு. 35 மீட்டர் நீளம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு. அது மாதிரி டன்னு 120 டன் வெயிட்டான். ஒரு டன்னா எவ்வளவு பாருங்க, அதுல 120 டன் வெயிட்னா பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸ்ல இந்த யூனிட்டை நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அனிமல் கிங்டம் அப்படிங்கிற அந்த விலங்கு உலகத்தை நம்ம பார்த்தோம், தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அழகு பயனியல் உள்ளது, முதுகு நான் உழவை, முதுகு நானற்றவையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டிக்டேஷன் ஒர்க் போவோம். டிக்டேஷன் ஒர்க்ல முதுகு நான் உள்ளவை கார்டேட்டா அதே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை கார்டேட்டா, முதுகு நான் உள்ளவை. ரெண்டாவது நோட்டோ கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு நான். இன்னைக்கு நம்ம பார்த்தது தான் எல்லாமே முதுகு நான். முதுகு நான் பார்த்தீங்களா, நோட்டோ கார்ட். மூணாவது நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று எலும்புகள், காற்றறை உள்ள எலும்புகள், அதான் காற்று எலும்புகள் நினைக்கோங்க, நியூமேட்டிக் போன்ஸ்.
மூணாவது வார்த்தை. நாலாவது வார்த்தை பைலம் தொகுதி அப்படின்னு நினைக்கோங்க. பைலம் தொகுதி. லாஸ்ட் வார்த்தை ஊர்வன ரெப்டிலியா. ரெப்டிலியா அப்படியா? ஸோ 5 வார்த்தை டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதுகு நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஊர்வன ரெப்டிலியா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பைலம் தொகுதி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நோட்டா கார்டு முதுகு நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததான் கார்ட் டேட்டா அப்படியும் முதுகு நான் உள்ளவை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த முதுகெலும்புகளோட 6 வகுப்புகள் பார்த்தோமா? நம்ம இப்போ பார்த்தோம்ல, பைசஸ்ஸு, அப்புறம் ஆம்பிஃபியா, இருவாழ்விகள், ஊர்வன, ஏவ்ஸ், இந்த மாதிரி 6 பார்த்தோமா? அந்த 6லையும் இதயறைகளோட எண்ணிக்கை, சுவாச முறை, உடலை மூடி இருக்கக்கூடிய உரை இவற்றை ஒப்பிட்டு ஒரு அட்டவணைப்படுத்தி அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. கம்பேரிசன் டேபிள் எல்லாமே 6மே சின்ன சின்ன டேபிளா வரைஞ்சு இதுல என்ன இதுல என்ன இதுல என்ன இதுல என்ன அப்படின்னு 6ன்னா அப்படியே ட்ரா பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஒன் வேர்டு டெஸ்ட். சரிங்களா? ஒன் வேர்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச அந்த யூனிட்லாம் இருக்குல்ல, அந்த யூனிட் இல்லாம நம்ம புது யூனிட் தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். அடுத்த யூனிட் 3ஆம் யூனிட் 2ஆம் யூனிட் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே? ஸோ யூனிட் டெஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் எழுதின யூனிட்டுக்கு இல்லாமல் அடுத்த யூனிட் டெஸ்ட், அப்புறம் புது யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.